யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. டான் டிவி நேயர்களுக்கு இனிமையான மகிழ்ச்சி பொருந்திய காலை வணக்கம். ஆக இந்த அருமையான உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற, உள்ளத்தை உறுதியாக்குகின்ற, மற்றவர்களுக்கு மனிதர்களுக்கு உதவி செய்கின்ற இந்த அருமையான நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொருவரும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த மனித உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உலகளாவிய ரீதியில மருத்துவர்கள், உளவியல் ரீதியான மருத்துவர்களுடைய ஒரு ஆய்வுடைய முடிவில் முக்கியமான பாயிண்ட்ஸை நான் சொல்றேன் பாருங்க. பலருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உதவி செய்தல். ஒவ்வொருவருடைய, உங்களோட இருப்பவர்களுடைய தனியால் ஆளுமைகளை சரியாக கட்டியெழுப்ப உதவுதல். தனியால் ஒரு பிரச்சனை சிக்கலோடு இருக்கிறாருன்னா அவருடைய நலன்களை பேணுவதற்கு வழிகாட்டுதல். அவர் ஏதோ பிரச்சனையோடு இருக்கிறார், அவருக்கு அதை வழிகாட்ட தெரியல, அவருக்கு வழிகாட்டி விட்டா அவர் தானா போவார். இதை செய்ய வேண்டும். மனிதனை மனிதனாக மதித்தல், எல்லாரையும் மதிக்கணும், உயர்வு தாழ்வு இல்லை, எல்லோரையும் மதித்தாலே மனிதன் வாழ முடியும். தனிநபர் கௌரவத்தை அடையாளப்படுத்தல், ஒவ்வொரு தனிநபர் கௌரவத்தை எங்கிற மனுக்கு இது மிக அவசியமாக தேவையாக இருக்கிறது. சரியாக அடையாளப்படுத்தி கௌரவித்தல். குடும்பம், தொழில் வாழ்க்கை திறன்களை விருத்தியாக்குதல். பிள்ளைகளுக்கும் பாருங்க, குடும்பம் சார்ந்த திறன்களை, தொழில் வாழ்க்கை திறன்களை இந்த அவசியமாக விருத்தியாக்க வேண்டியது. மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல், அதான் நாங்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ட் சொல்றோம். இவர் இப்போ என்ன நிலையில் இருக்கிறார், இவருக்கு என்ன பிரச்சனை, அதை புரிந்து கொண்டாலே நல்ல வடிவாக வாழ வைக்கலாம். அதே நேரத்தில் மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்குரிய சூழ்நிலைகளை, இந்த பொருளாதாரம் தான் இல்லை, ஒரு தேவைக்கு பொருளாதாரம் அவசியம், அதை விட வாழ்வதற்கான நல்ல சூழல், பண்டிகைகள், வீட்டில் ஒன்றாக இருந்து சாப்பிடுதல், ஒருத்தர் புரிந்து கொள்ளுதல், மனம் திறந்து கதைத்தல் போன்ற விஷயங்கள்ல எல்லாரையும் ஈடுபடுத்த வேண்டும். அது மிக முக்கியமாக இருக்குது. இப்ப பாருங்க, ஒருவர் தன்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை நான் ஏற்றுக்கொள்ளுதல், அதே போல உங்களோட சேர்ந்து இருப்பவர்களையும் ஏற்றுக்கொள்ளுதல். நிபந்தனைகள் அற்றி ஏற்றுக்கொள்ளுதல், எந்த நிபந்தனையும் போடக்கூடாது. அம்மா அப்பா பிள்ளைகள் உறவு, நண்பன் காதலன் காதலி, கணவன் மனைவி, அப்ப இந்த உறவுகள் எல்லாம் புனிதமான உறவுகள், மனிதத்துவ உறவுகள். அப்ப இந்த உறவுகளை சரியாக நாங்கள் பேண வேண்டும், பேணுவதற்கு உதவ வேண்டும். இது பேணுவதற்கு உதவாம செய்கிற வேலைகள் ஏன்னா அதுக்கு சதி, கூடாத வேலைகள், ஒருத்தரை பிரிச்சு விடுறது, சண்டை பிடிக்கிறது, பாருங்க, இதைத்தான் கூடுதலாக மக்கள் தொலைக்காட்சியிலையும் டிவிகள்லையும் நிகழ்ச்சிகள்லையும் நாடகங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மைனஸ் அது அவர்களுடைய உள்ளத்துல கூடுதலான எண்ணங்களை விதைக்கும். அப்ப நல்ல எண்ணங்களை விதைக்கின்ற நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு வழிகாட்ட வேண்டும். இவ்வாறான வழிகாட்டல்கள் நாங்கள் சரியா செய்தோம் என்று சொன்னால் எங்களோட சமுதாயம் படிப்படியாக ஒரு நல்ல நிலைக்கு வரும். நல்ல விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டும். பெஸ்ட் பிராக்டிஸ் என்று சொல்வார்கள். நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும், அதை முன்னுதாரணமாக செய்து காட்ட வேண்டும். ஆக எங்களுடைய பெரியவர்களும் முன்மாதிரியாக இருக்கின்ற ஆசிரியர்களும் சமய பெரியார்களும், அப்போ அந்த ஊடகத்தில் இருக்கின்ற பெரியவர்களும் இந்த சமுதாயத்துக்கு, இந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான நல்ல செயற்பாடுகளை எடுத்து எம்முகின்ற பொழுது இந்த பிள்ளைகளை அந்த நிலைக்கு வருவார்கள். நன்றி, வணக்கம்.